யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு இமயமலை துறவியும் இமயமும். தேரடி மண்டபத்தின் மத்தியில் யோகி அமர்ந்திருந்தார். அன்று மழையின் காரணத்தால் யோகி புன்னை மரத்தடிக்கு செல்லவில்லை. யோகியின் உதவியாளர்களும் நானும் சில பக்தர்களும் யோகியின் நாமத்தை பாடிக்கொண்டிருந்தோம். யோகி ஆனந்த பிரவாகத்தில் உட்கார்ந்தபடி நர்த்தனமாடிக்கொண்டிருந்தார். அவரின் ஆடலையும் அபிநயங்களையும் காண காண எங்களுக்கு உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. அளவு கடந்த ஆனந்தத்தினால் எங்களின் நாம சங்கீர்த்தனமும் வேகமடைந்து உரக்க ஒலித்தது. அப்போது காலை சுமார் 10 மணி இருக்கும். ஒரு தேஜஸ்வியான துறவியை 2 அன்பர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். அன்பர்கள் யோகியின் அடிபணிந்து வணங்கி நிற்க, துறவியை தனக்கு எதிரிலும் அன்பர்களை அவருக்கு அருகிலும் யோகி அமர வைத்தார். யோகி துறவிக்கு வணக்கம் சொன்னார். அத்துறவியை தான் இமயமலையிலிருந்து வந்திருப்பதாக கூறினார். யோகியை பற்றி கேள்விப்பட்டு வந்ததாக சொன்னார். பின் யோகியையே உற்று நோக்க ஆரம்பித்தார். யோகியை எடை போட நினைத்தாரோ? சாதாரணமாக நாம் யோகியை பார்க்கும்போது யோகி தன் சிரத்தை இடதும் வலதுமாக மாற்றி மாற்றி அசைத்து கொண்டு நம்மை நேரில் பார்க்க மாட்டார். ஆனால் நாம் யோகியின் திருவடியை நோக்கும்போது தன் சக்தியை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்மை ஆழ்ந்து நோக்குவார். அவரின் திருவிழிகளை முழுமையாக கண்டவர்கள் வெகு சிலரே. அந்த துறவி உற்று நோக்கியதை கவனித்த யோகி சிறிது நேரம் தனது சிரத்தை வலமும் இடமுமாக ஆட்டிக்கொண்டிருந்தார். திடீரென யோகியின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. முக மலர் சில நொடிகளில் தீவிரமான தெய்வீக உணர்வில் சிவந்து போய்விட்டது. அத்துறவியை யோகி நேருக்கு நேர் கண்களையே உற்று பார்க்கலானார். யோகியின் கண்கள் முழுவதும் விரிந்தது. அப்பப்பா, எவ்வளவு பெரிய நயனங்கள், எவ்வளவு சூடான பார்வை! எதிரில் அமர்ந்திருந்த அத்தனை அன்பர்களுக்கும் கண்களில் எரிச்சல் உண்டானது. துறவி மட்டும் யோகியையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். நாம சங்கீர்த்தனம் தன்னால் நின்று போய்விட்டது. முப்புறம் எரிந்த கண்கள் எனச் சொல்வார்கள். விழிகளுக்கு எவ்வளவு சக்தி உண்டா என சந்தேகப்பட்டு கேலி பேசியதுண்டு. ஆனால் யோகியின் விழிகளில் வெளியான அந்த தீவிரமான ஜுவாலை அத்தனை பேரின் கண்களையும் கூசச் செய்தது. அந்த துறவி மட்டும் யோகியின் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கழிந்தன. அந்த துறவியின் கண்களும் காந்தத் தொடங்கியது போலும். அவரது கண்களில் நீர் கோர்த்தது. தன் தலையை தாழ்த்தி கொண்டார். யோகி மீண்டும் தன் பழைய ஆனந்த நிலைக்கு மாறி பலமாக சிரித்தார். அந்த துறவி மெதுவாக எழுந்தார். யோகியின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். யோகி அவரது முதுகின் மேல் நீண்ட நேரம் தன் கைகளை வைத்திருந்தார். பின்பு துறவி எழுந்ததும் யோகி அவரை கைகூப்பி நமஸ்கரித்தார். சுவாமி, இமயமலையிலிருந்து தாங்கள் இந்த பிச்சைக்காரனை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர்கள். நன்றி சுவாமி, யோகி பவ்யமாக கூறினார். துறவி யோகியை மீண்டும் நமஸ்கரித்தார். யோகி அவரை சில நாட்கள் மலையில் தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொண்டார். அத்துறவியும் சம்மதித்து அங்கிருந்து சென்றார். துறவி யோகியிடம் என்ன பார்த்தார்? யோகி தனது பார்வையால் அத்துறவிக்கு என்ன உணர்த்தினார்? தெய்வீக மர்மங்கள். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் பயணித்துக் கொண்டே இருப்போம்.